பாடல் 71. ஞான வாய்மையின் பயன். இப்ப ஞான வாய்மை பார்த்தோம். ஞானம்னா என்ன? ஞானமாகிய வாய்மை. ஞானமாகிய வாய்மை. இப்ப அடுத்தது ஞான வாய்மையின் பயன். ஞானத்தால் பெறுகிற பயன் என்ன என்பதை இங்க சொல்றார். 71, பாடல் எண் 71. தேசுர மருவும் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆசிலா ஆன்ம லாபம் ஆக இவை மூன்று ஆகும். மூன்றும் பாசமது அகல, ஞானம் பற்றல், தான் பணியை நீத்தல், ஏசில் நேயத்து அழுந்தல் எனும் இவற்று அடங்குமன்றே. தேசுர மருவும் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆசிலா ஆன்ம லாபம் ஆக மூன்று ஆகும். ஞான வாய்மையின் பயன் மூன்று. ஞானத்தின் பயன் மூன்று. ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம். பொதுவா நமக்கு இந்த நூலெல்லாம் படிக்கிறோமா இல்லைங்களா? ஞான நூல்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா, அதை இப்ப நம்ம சைவ சித்தாந்தத்துல பல வகையா படிக்கிறோம். திருவருட்பயன்ல படிக்கிறோம், சிவபிரகாசத்துல படிக்கிறோம், சிவஞான போதத்துல படிக்கிறோம். இப்படி பல வகையா படிக்கிறோம். ஆன்மானா என்ன, பாசம்னா என்ன, கருவிகள்னா என்ன, பதினா என்ன, இப்படி ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு வகையா பல வகையா சொல்லுது. பல வகையா சொல்லுதா இல்லைங்களா? அப்படி இந்த ஞான நூல்களை படிக்கிற முறைமையில ஒண்ணு தசகாரியம்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? தசகாரியம். தசகாரியம் என்பது என்ன அப்படின்னா, நம்ம பல முறை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் இன்னொரு தடவையும் எழுதிடுவோம். காரியங்கள்: ஆன்ம தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். ஆன்மால 3, தத்துவத்தில் 3, சிவத்துல 4. இந்த 10 காரியங்கள், 10 காரியங்கள். இப்ப நமக்கு நடக்கிறது இந்த 10 தான். 10 நடந்துருச்சான்னு கேட்டா 10 நடக்கல. இன்பிட்வீன்ல நம்ம நிக்கிறோம். 4 நிக்கிறோமா 5ல நிக்கிறோமாலாம் தெரியாது. ஆனா நமக்கு இந்த 10 நடக்கணும். சரிங்களா? எங்க போய் முடிக்கணும்? சிவபோகம். சிவபோகம் தான் முத்தி. சிவபோகம் தான் முத்தி. அங்கதான் போகணும். நம்மளோட டார்கெட் அதுதான். இப்ப டார்கெட்டு அதான். ஆனா இந்த வரிசையில நடக்குமானா நடக்காது. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம் அப்படி நடக்குமானா நடக்காது. நடக்கிற விதம் வேற. நடக்கிற விதம் வேற. இந்த 10 மூணா சொல்லலாம். ஒண்ணு ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, 3 ஆன்ம லாபம். 10 மூணா சொல்லலாம். இந்த 10 தான். இந்த 3 சொன்னாலுமே அதுல என்ன இருக்கு? 10 இருக்கு. 3 சொன்னாலும் அந்த 10 அடங்கினது தான். தசகாரியம் 10 மூணாகவும் சொல்லலாம். மூணாகவும் சொல்லலாம். நமக்கு வேற நூல் எல்லாம் 10 சொல்லி இருக்கிறாங்க. சிவபிரகாசத்துல 3 சொல்றாரு. ஆனா கருத்துல எதையும் விடல. இந்த 10ல எதையும் விடல. 10ஐயும் சொன்னாதான் அந்த 3 வரும். எப்படி சொல்றதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த பாட்டுல பார்ப்போம். சரிங்களா? இந்த 10ம் அந்த 3ம் என்னது? ஒண்ணுதான். எழுதிட்டீங்களா? இந்த பக்கம் எழுதிட்டீங்களா? இது அடுத்தது இதெல்லாம் தனித்தனியா சொல்லி எல்லாம் ஒண்ணா கம்பைன் பண்ணிக்கலாம். நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல துளுத்தி, நின்மல துரியம், 5 நின்மல நின்மல துரியாதீதம். இதுக்கு என்ன பேரு? சுத்த அவத்தை.
சுத்தவத்தை 5, நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். இதுல பாருங்க, இது 8வது நூற்பா, இது 9, இதுக்கு இடம் கிடையாது. இது 10, இது 11. இது சிவஞான போத நூற்பா. நின்மல சாக்கரம் என்பது 8ஆம் நூற்பா. சரிங்களா? 9ஆம் நூற்பா நின்மல சொப்பனம், சுளுத்திக்கு இடம் கிடையாது. இது ஒரு கணம் நின்று அப்படி தாண்டி போகுமா, இதுக்கு இடம் கிடையாது, சுளுத்திக்கு இடம் கிடையாது. அடுத்தது நின்மல துரியம் 10வது நூற்பா, நின்மல துரியாதீதம் 11வது நூற்பா. இதெல்லாம் ரொம்ப நுட்பமான இடம். இது நீங்க விரிவா பின்னாடி எப்போவாது புரியும் போது புரியும். இப்போ எவ்வளவு புரியும்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப முக்கியமான இடம். அந்த நூற்பா எதை சொல்லுது? சிவஞான போதத்தில் இருக்கக்கூடிய நூற்பா. 8ஆம் நூற்பா என்பது என்னதுங்க? நின்மல அவத்தை. முதல்ல நின்மல அவத்தை என்பது என்னதுங்க? நின்மல அவத்தின் என்னது? புருவ நடுவுல இருந்து மேல போற மாதிரி எல்லாம் சொன்னமா இல்லையா? சுத்த அவத்தை, அருளோடு சம்பந்தப்படுவது. 7 வரைக்கும் அருளோடு சம்பந்தம் கிடையாது. 8 தான் அருளோடு சம்பந்தம். ஏன்னா அங்க யார் வந்துடுறா? குருநாதர் வந்துடுறாரு. குருநாதர் வந்தாவே அருளோடு சம்பந்தம் கூடியிருதுன்னு அர்த்தம். எப்ப பெருமான் குருநாதரா வராரோ அப்பவே நமக்கு என்ன ஆரம்பிச்சிருச்சு? நின்மல அவத்தை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நின்மல அவத்தை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அருளோடு கூடி அதை நம்ம அடுத்தடுத்த படிக்கு கொண்டு போகணும். 8, 9, 10, 11. கேட்டல் ஞானம் 8, சிந்தித்தல் ஞானம் 9, தெளிதல் ஞானம் 10, நிட்டை ஞானம் 11. சரிங்களா? அப்ப கேட்டல் ஞானம்னா கேட்கறது மட்டும் இல்லை, அது எப்படி கேட்கணும், எப்படி கேட்கணும், சிந்தித்தல்னா எப்படி சிந்திக்கணும், அதெல்லாம் அந்தந்த நூற்பால இருக்கு. 8ல 9ல 10ல 11ல எல்லாம் விரிவா சொல்லி இருக்கிறார். எங்க? சிவஞான போதத்துல பார்க்கணும், சிவஞான சித்தியார்ல பார்க்கணும். எப்படி கேட்கணும் சொல்லி இருக்கிறாரு, எப்படி சிந்திக்கணும்னு சொல்லி இருக்கிறார், எப்படி தெளியணும்னு சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் அங்க பார்க்க வேண்டிய விஷயம், பின்னாடி விரிவா பார்க்க வேண்டிய இடம். சரி, இப்போ இதெல்லாம் தனித்தனியா நான் சொல்லியிருக்கிறேன். ரசகாரியம் 10 தனியா சொல்லியாச்சு, அங்க 3ஆ சொல்லியாச்சு, இங்க 5ஆ சொல்லி இருக்கிறேன். 5ஆ சொல்லி இருக்கிறேன். இப்ப பாருங்க, இதை எழுதிட்டீங்களா? இதெல்லாம் ஒரு பட்டியல் மாதிரி போட்டாதான் உங்களுக்கு புரியும். நின்மல சாக்கரம் என்பது ஆன்ம தரிசனம், நின்மல சொப்பனம் என்பது ஆன்ம சுத்தி, சுளுத்திக்கு இடம் கிடையாது. துரியமும் ஆன்ம சுத்தி தான், துரியமும் ஆன்ம சுத்தி. இந்த ரெண்டும் சுத்தி என்னதுங்க? ஆன்ம சுத்தி. நின்மல துரியாதீதம் என்பது ஆன்ம லாபம், ஆன்ம லாபம். நான் தனித்தனியா சொல்றது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. எதுக்கு இதை நான் எழுதுறேன்னே உங்களுக்கு புரியாது, பின்னாடி சொன்னா புரியும். அதை ஒன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் நமக்கு புரியும். இது வரைக்கும் புரியாது, இனிமேல் சொன்னா உங்களுக்கு புரியும். எழுதி மட்டும் வைங்க. இப்போ இங்க 8ஆம் நூற்பா, நான் சொல்ற இடம்லாம் நூற்பால வச்சு வரணும். நீங்க சிவஞான போதம் நூற்பால இருந்து வந்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் எளிமையா புரியும். 8ல குருநாதர் வந்துறாரா?
சிவ ரூபம், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி துவக்கம், ஆன்ம ரூபம். 5 செயல் நடக்கும். எப்போ? 8ஆம் நூற்பால 5 நடக்கணும், 1 முடியாது, செமி பினிஷ்டு. எது? தத்துவ சுத்தி. தத்துவ சுத்தி துவங்கும், முடியாது. தத்துவ சுத்தி துவங்கும், முடியாது. மீதி எல்லாம் என்ன இருக்கு? சிவரூபம், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி துவக்கம், ஆன்ம ரூபம். ஆன்ம ரூபம். தசகாரியம் 10ல 5 எங்க தொடங்கிறது? 8ல துவங்குது. 8னா வேற ஒண்ணும் இல்ல, இறைவன் குருநாதனாக வந்தா தசகாரியத்துல 5 துவங்கிரும், 4 முடிஞ்சிரும், 1 துவங்கும். பாருங்க, சிவரூபம். சிவரூபம். சிவரூபம் என்பது என்னது? குருநாதனது தரிசனம் தான் சிவரூபம். சிவரூபம் சிவபெருமான் தரிசனம் இல்ல. யாருடைய தரிசனம்? குருநாதனுடைய தரிசனம் தான். குருநாதன் யாரு? சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் குருநாதனா வரார். அப்போ சிவபெருமான் குருநாதனாக வந்தா நமக்கு என்ன நிகழ்ந்துருச்சுன்னு அர்த்தம்? சிவரூபம் நிகழ்ந்து விட்டது. சிவரூபம் நிகழ்ந்து விட்டது. அப்போ குருநாதனா வந்து அவர் என்ன செய்வாரு? தீட்சை செய்வார். அப்புறம் உபதேசம் பண்ணுவாரு. உபதேசம் என்பது 2 உபதேசம் இருக்கு. ஒண்ணு 5 எழுத்து உபதேசம், 5 எழுத்து உபதேசம். அது மட்டும் உபதேசம் இல்ல, அதை தாண்டி என்ன இருக்கிறது? ஞான நூல் உபதேசம். பாசம்னா என்ன, பசுனா என்ன, பதினா என்ன, விட வேண்டியது எது, பெற வேண்டியது எது, இதையெல்லாம் விளக்கணுமா இல்லையா? அதுவும் யார் செய்யணும்? பெருமான் தான் செய்யணும். அப்ப எப்படி செய்வாரு? குருவடிவில் இருந்து தான் செய்வார். அப்படி செய்வதனால அதுக்கு என்ன பேருங்க? தத்துவ ரூபம். இப்போ ரூபம், தரிசனம், சுத்தி 3 இருக்கு. நான் ஒவ்வொன்றையும் தனித்தனியா இங்கே விளக்கிறேன். தத்துவ ரூபம் அப்படின்னா என்ன? தத்துவ ரூபம்னா என்ன? தனித்தனியா கீழே எழுதிக்கங்க. தனித்தனி ஒரு இடம் விட்டு எழுதுங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விளக்கணும். கொஞ்சம் இடம் விட்டு எழுதிக்கங்க. தத்துவ ரூபம். தத்துவ ரூபம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்துவங்களின் இயல்பை பொதுவாக அறிதல். தத்துவங்களின் இயல்பை பொதுவாக அறிதல். பொதுவாக அறிதல் என்னது? 31 கருவி இருக்கு, 5 சுத்த தத்துவம் இருக்கு. சுத்த தத்துவங்கள் வாக்கா வரும், 31 கருவிகள் கலையா வரும், வித்தையா வரும், அராகமா வரும், இதுவா வரும், அதுவா வரும், இது மண்ணா வரும், விண்ணா வரும். இப்படி உலகங்கள் கருவியால் ஆனது, உடம்பு கருவியால் ஆனது. கருவிகளின் கூட்டமே உடம்பு, உலகு, தனு கரண புவன போகம் அப்படின்னு நம்ம பொதுவா அறிஞ்சோம்னா அது என்னதுங்க? தத்துவ ரூபமாயிருச்சுன்னு அர்த்தம். தத்துவம் ரூபமாயிருச்சுன்னு அர்த்தம். தத்துவங்களின் இயல்பை பொதுவாக அறிதலுக்கு ரூபம்னு பேரு. சிறப்பா அறிஞ்சா தத்துவ தரிசனம்னு பேரு. சிறப்பா அறியறதுன்னு என்னது? தத்துவங்களை பத்தி தெரிஞ்சாச்சு, விடணும்னு நம்ம யோசிக்கல. நல்லாதான் இருக்கு, வேணும் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா என்ன இருக்குன்னு அர்த்தம்? ரூபம் மட்டும் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆமாங்க, இது பெரிய இடைஞ்சலாட்டு இருக்குதே, விடணும். எதை விடணும்? இந்த கருவி சார்பை விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? தரிசன நிகழ்ந்துருச்சுன்னு அர்த்தம். பொதுவா அறியறது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா பொது. சிறப்பு என்பது என்னது? விடணும்னு தெரிஞ்சுக்கிட்டா சிறப்பு. தரிசனம்னு பேரு. தரிசனம்னு பேரு. அப்போ தத்துவ தரிசனம். தத்துவ தரிசனம். அப்போ தத்துவங்களின் இயல்பை சிறப்பாக அறிதற்கு தரிசனம்னு பேரு. அடுத்தது ஆன்ம ரூபம். ஆன்ம ரூபம் என்பது என்னது? ஆன்மாவின் இயல்பை பொதுவா அறியறது. இப்ப நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? 51ல இருந்து எத்தனாவது பாட்டு வரைக்கும் பார்த்தோம்? 59 வரைக்கும் பார்த்தோமா இல்லையா? ஆன்மா எப்படிப்பட்டது? கருவிகளோட கூடும், தனியா அறியாது, அறிவித்தால் அறியும், மறந்து மறந்து அறியும், இறைவன் கூட்டினால் அன்றி ஒன்னையும் அறியாது. இப்படி எல்லாம் அறிகிறோமா இல்லையா? இது பொதுவா அறியறது. அப்புறம் அதன் இயல்பு சிறப்பாக அறியறது. சிறப்பாக அறியறது அது என்னதுங்க? ஆன்ம தரிசனம்.
பொதுவா அறிஞ்சா தரிசனம், சிறப்பா அறிந்தா பொதுவா அறிஞ்சா ரூபம், சிறப்பா அறிஞ்சா தரிசனம். தத்துவ ரூபமும் அதுதான், ஆன்ம ரூபமும் அதுதான். தத்துவ தரிசனமும் அதுதான், தத்துவ ஆன்ம தரிசனமும் அதுதான். பொதுவா அறிஞ்சா ரூபம், சிறப்பா அறிஞ்சா தரிசனம். சரிங்களா? சுத்தி, மூணாவது என்னது? சுத்தி. தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி. தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி. தத்துவ சுத்தி என்பது விடணும்னு அறிஞ்சிட்டோம், விட்டுட்டா சுத்தி. விடணும் அறிஞ்சா தரிசனம், இருக்குதுன்னு தெரிஞ்சா ரூபம், விடணும்னு தெரிஞ்சா தரிசனம், விட்டுட்டா சுத்தி. நாம எங்க நிக்கிறோம்? நமக்கு ரூபமா, தரிசனமா, சுத்தியா? தரிசனத்துல இருக்கிறோம், சுத்தி ஆயிடுச்சான்னு தெரியாது. புரியுதா இல்லைங்களா? சுத்தி ஆயிடுச்சான்னு தெரியாது. ஆயிருக்கலாம், ஆகாமலும் போயிருக்கலாம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தரிசனம் ஆயிருக்குன்னு நம்புவோம். என்னது? நம்பலாமா இல்லையா? விடணும் தாங்க, விட முடியல, ஆனா விடணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துக்கிறோம். அதனால நமக்கு என்ன இருக்கு? என்ன தரிசனம்? தத்துவ தரிசனமும் ஆன்ம தரிசனமும். ஆன்ம தரிசனம் கொஞ்சம் அதுக்கு மேல இருக்கு, அது அடுத்த நிலை. சரியா? இப்ப இதுல 5 நிகழ்வு. தத்துவ சுத்தி என்பது என்னது? தத்துவத்தை விடணும், விட தொடங்கும் ஆன்மா. விட தொடங்கும், விட்டுறாது, முழுசா விட்டுறாது. இப்ப என்ன செய்யுது? விட தொடங்குது. இதெல்லாம் எங்க நடக்குது? எட்டாம் நூறுபா. எட்டாம் நூறுபான்னு அது எங்க இருக்குது? அது எங்க எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க, அங்க போய் நின்னுக்கலாம். விஞ்ஞான போதம் எட்டாம் நூறுபா. சரி, குருநாதன் முன்னிலையில். குருநாதன் எட்டாம் நூறுபான்னு சொன்னா நமக்கு நூறுபா ஐம்புல வேடனை அயந்தனை வளர்ந்து என அதை சொல்லிட்டே வந்துடாது. அந்த இடம் என்பது எதை குறிக்குது? குருநாதன் முன்னிலையில இது நிகழும். குருநாதன் தீக்கையை கொடுத்து 5 எழுத்து உபதேசம் பண்ணி உலகத்தின் இயல்பு, பாசத்தின் இயல்பு, பதியின் இயல்பு, ஆன்மாவின் இயல்பு எல்லாம் என்ன செய்வாரு? உபதேசமா சொல்லுவார். அதை கேட்க 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 இருக்கு என்ன ஞானம்? கேட்டல் ஞானம். கேட்டல் ஞானம். கேட்டல் ஞானம் நிகழ நிகழ என்ன ஆகும்? கருவிகளை எல்லாம், இது கருவியா? கருவிகள் 36, சாத்விகம் 60, 96. இது இதை செய்யும். எது? இது இச்சையை தூண்டும், இது அறிவை தூண்டும், இது செயலை தூண்டும், இது மனம் போய் பற்றும், புத்தி நிச்சயிக்கும். இதெல்லாம் ஒவ்வொன்னா படிக்கிறோமா இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன பேரு? ரூபம். இது ஆகவே ஆகாதியா, தரிசனம். இதெல்லாம் எங்க நிகழும்? குருநாதன் முன்னிலையில. நீ இவற்றிற்கு வேறானவன், உடம்பு நீ அல்ல, உடம்பு நீ அல்ல. ஆன்மா என்பது உடம்பிற்கு வேறானது. 3ஆம் நூற்பால சொல்றாரா இல்லையா? என்னது? இளது என்றலின், எனதுடல் என்றலின், ஐம்புலன் அறிதலின், ஒடுக்க மறுதலின், கண்படின் உண்டிவினை இன்மையின், உணர்த்த உணதலின், மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா உளது. 3ஆம் நூற்பா 7 காரணம் சொல்றாரு. சூனியம் ஆன்மா இல்ல, சூனியம் ஆன்மா இல்ல, ஸ்தூல தேகம் ஆன்மா இல்ல, 5 பொறிகள் ஆன்மா இல்ல, சூக்கும தேகம் ஆன்மா இல்ல. அடுத்தது பிராணன் ஆன்மா இல்ல, பிரம்மம் ஆன்மா இல்ல, இந்த மாயா கருவிகளின் கூட்டம் ஆன்மா இல்ல. இதுக்கு வேறானது ஆன்மா, இவற்றிற்கு வேறானது ஆன்மா அப்படின்னு அறிகிறோமா இல்லையா? 7. அடுத்து 4ஆம் நூற்பால 1, அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று. இப்ப 8 காரணம் சொல்லி இவற்றுக்கு வேறாக அறிவுடைய ஆன்மா ஒன்று உண்டு அப்படின்னு யார் சொல்றா? குருநாதன் சொல்றார். குருநாதன் சொல்ல ஆன்மா இவற்றுக்கு வேறானது என்று அறியுதா இல்லைங்களா? அதுதான் தரிசனம். சிறப்பா அறிஞ்சா பொதுவா அறிஞ்சா ரூபம், சிறப்பா அறிஞ்சா தரிசனம். இதெல்லாம் எங்க நிகழ்கிறது? 8ல தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் பொதுவா நிகழும். 7 வரைக்கும் எல்லாமே பொதுவா நிகழும். குருநாதன் வந்தாதான் இதெல்லாம் நமக்கு அறிவுல விளங்கும், அறிவுல விளங்கும். இது நமக்கு நடக்கக்கூடிய 5 நிகழ்ச்சி. இது 9வது நூற்பா, நின்மல சொப்பனம். நின்மல சொப்பனம் இது 9வது நூற்பா. 8 கேட்டாச்சு. 9க்கு எங்க போறது? 8னா அங்க போய் நின்னுக்கலாம், 9னா இந்த பக்கம் போய் நின்னுக்கிறதா? எங்க போய் நிக்கிறது? ஞான பூசை. குருநாதன் உபதேசம் வாங்கியாச்சு, எல்லாம் கேட்டாச்சு. அதை என்ன செய்யணும்? ஞான பூசை பண்ணணும். ஞான பூசை
பண்ணணும். வீட்டில் போய் தினந்தோறும் குருநாதன் அறிவித்த நிலையில நின்று அகப்பூசை புறப்பூசை ஆகிய ரெண்டையும் செய்ய 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 நம்ம ஏற்கனவே நடத்தி இருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? அகை இதழ் தாமரை, 8 இதழ் தாமரை, அதற்கு மேல சிவலிங்க திருமேனி, தத்துவங்களாலான தாமரை, அதுல தன்னை மறந்து தற்போதம் கெட்டு தன்னை மறந்து ஆன்மா என்ன செய்யணும்? பெருமான பூசிக்கணும்னு சொன்னமா இல்லையா? அப்படி அந்த பூசை செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவம் விளங்கும். அறிவுல சிவம் விளங்கு. அப்படி சிவம் விளங்குகிறதுக்கு சிவ தரிசனம்னு பேர். இந்த சிவ தரிசனம் எங்க நிகழ்கிறது? பூசையில ஆன்மாவின் அறிவில. சிவ தரிசனம் கோயிலுக்கு போய் சிவலிங்கத்தை பாக்குறது இல்ல. அந்த தரிசனம் இங்க இல்ல. எங்க நிகழணும்? பூசையில அறிவுல தன்னை மறந்த நிலையில நிகழணும். தன்னை மறந்த நிலையில அந்த தரிசனம் நிகழும். அதுக்குதான் என்ன பேரு? சிவ தரிசனம். சிவ தரிசனம். இந்த சிவ தரிசனம் நிகழ நிகழ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தத்துவ சுத்தி. இங்க வந்து ஆன்ம தரிசனம் நிகழும். தத்துவ சுத்தி முற்று பெறும். ஆன்ம சுத்தி துவங்கும். இந்த இடத்துல 3 ப்ராசஸ் நடக்குது. 1 ஏற்கனவே ஆரம்பிச்சது, இங்க முடியுது. மொத்தம் 4. சிவ தரிசனம். சிவ தரிசனம். சிவ தரிசனம் என்பது பூசையில ஆன்மாவின் அறிவுல சிவத்தை தரிசிக்கிறது. புரியுதா இல்லைங்களா? ஐயா, கனவெல்லாம் கிடையாது. கனவுல வர்றதெல்லாம் கணக்கு இல்லை. பூசையில வரணும். கனவு கண்டேன்னு தெரியுதா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா? பார்த்துட்டீங்கன்னா அது இல்லைன்னு அர்த்தம். தன்னை மறந்து பார்க்கணும். பூசையில 5 எழுத்துல இதய தாமரையில பெருமானை நினைச்சு தன்னை மறந்து நிற்கிற நாமா நீங்கி என்னது சிவைய நிற்கும். அதையும் மறக்கணும். திரிபுடி ஞானம் இல்லாத நிலை பூசையில வந்தாதான். கனவுல வர்றதெல்லாம் கிடையாது. சரிங்களா? எனவே அது சிவ தரிசனம். சிவ தரிசனம். இப்போ இந்த படிநிலை நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஏன் பூசையை திரும்ப திரும்ப சொல்றோம்? எப்ப ஆரம்பிச்சாலும் பூசையில ஏயா வந்து இவருக்கு எங்க வந்தாலும் அங்க வந்து நிக்கிறாருன்னு உங்களுக்கு தோணலாம். புரியுதா இல்லைங்களா? அதுக்கு காரணம் இதுதான். இப்போ முதல்ல நமக்கு என்ன நிகழணும்? தரிசனம் நிகழும். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி நிகழணுமா இல்லையா? அதே மாதிரி ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. இப்ப பாருங்க, இப்போ பொதுவா இது வந்து இது 3ஆம் நிலையில நிகழக்கூடிய ஒரு நிலை. சரிங்களா? இப்போ சிவபெருமான் வந்தாச்சு, உபதேசம் பண்ணியாச்சு, 5 எழுத்தை வாங்கியாச்சு. புரியுதா இல்லைங்களா? இதோட முடிஞ்சுதான்னு கேட்டா இல்ல. இப்ப 5 தான் நிகழ்ந்திருக்கிறது. 5 தான் நிகழ்ந்திருக்கு. 5லயும் 1 அறகுறையா நிக்குது. எது? தத்துவ சுத்தி வந்து அறகுறையா தான் நிக்குது. இந்த தத்துவ சுத்தி ஆகல. தத்துவ சுத்தி எப்ப ஆகும்? பூசை பண்ணணும். பூசை பண்ணாம தத்துவ சுத்தி ஆகாது. தத்துவ சுத்தி ஆகாது. பூசை பண்ணாம ஆன்ம தரிசனம் நிகழாது. பூசை பண்ணாம ஆன்ம சுத்தி துவங்காது. புரியுதா இல்லைங்களா? ஞானம் வேணும்னு ஆசை இருந்தா பூசை கட்டாயம் பண்ணணும். எனக்கு வேற வழி இல்லைங்களா? அப்படி இல்லையா, இப்படி இல்லையான்னு கேட்டா, அதெல்லாம் பக்தி என்பது வேற. பக்தி என்பது நான் பொதுவா பெருமாளை அன்பு செலுத்துறது, பாடுறது, உழவாரம், அதெல்லாம் உண்மைதான். ஆனா அறிவுல மாற்றம் நிகழணும். அறிவுல மாற்றம் நிகழணும்னா இதுதான் வழி. பூசை செஞ்சாதான் அறிவுல சிவம் விளங்கும். ஏன்னா அறிவுக்குள்ளதான் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? நமக்கு ஒரு பிரச்சனை அறிவுல இருக்கு. ஆணவமலம் இருக்கு. ஆணவமலமாகி இருள் அறிவுல இருக்கிற போது சிவமாகிய ஒளி எங்க பிரகாசிக்கணும்? இங்க அறிவுல பிரகாசிக்கணும்.
நீங்க விளக்கு ஏத்தி வச்சாதான் இருள் போகுமே ஒழிய விளக்கை ஏத்தாம இருளை நீக்கவே முடியாது. அப்ப பெருமான் எங்க விளங்கணும்? அறிவுல விளங்கணும். அப்ப உங்க பயிற்சி எங்க செய்யணும்? அறிவுக்கு பயிற்சி செய்யணும். அந்த பயிற்சி என்பது என்னது? பூசை தான். பூஜை செய்யாம நீங்க வெளிய புறத்துல செய்யறதெல்லாம் பயன் இல்லையான்னு கேட்டா, அதெல்லாம் பூஜை செய்வதற்கு துணை செய்யும். நம்ம வெளிய செய்யற எல்லா வேலையும் நமக்கு ஒரு பயனை கொடுக்கும். இந்த உழவாரம் செய்றோம், திருவாசகம் பாடுறோம். இப்ப பெருமானை நோக்கி நம்ம செய்யற எல்லா வேலையும் இருக்கா இல்லையா? எல்லாமே எதற்கு என்ன செய்யும்? அந்த புண்ணியங்கள், நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் நம்மளை என்ன செய்யும்? பூசையை நோக்கி செலுத்தும். பூசை தான் நம்ம அறிவை திருத்தும். அறிவை திருத்தும். பூசை செய்யாத வழி அறிவு திருந்தாது. வேற வழியே கிடையாது. அதை தவிர வேற வழி கிடையாது. அப்போ நம்ம என்னது ரொம்ப அர்ஜென்டா செய்ய வேண்டிய வேலை என்னது? பூசை தான். அதுக்கு என்ன வழியோ அதைத்தான் பார்க்கணும். ஏன்னா இது சரியானாதான் மற்றதெல்லாம் சரியாகும். நம்ம இப்போ பெருமாள் ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ நம்ம ஒரு விண்ணப்பம் பெருமான்ட்ட வைக்கிறோம். என்ன விண்ணப்பம் வைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கொஞ்சம் படிப்பு வரணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், ஒரு வீடு வேணும், இது வேணும், அது ஏதோ ஒரு விண்ணப்பம். 1000 விண்ணப்பங்கள் நம்ம பெருமானை நோக்கி வைக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் நீங்க என்ன செய்யறீங்க? தனித்தனியா விண்ணப்பம் செய்யறீங்க. ஒரு விண்ணப்பம் வேண்டாம். பூசை பண்ணுனா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். எல்லாமே ஒழுங்கா நடக்கும். அதற்கு ஒரு உதாரணம் தான். இப்ப ஒரு மரம் இருக்கு. மரத்துல இலை நல்லா வரணும் அப்படின்னு என்ன செய்யறது? இலைக்கு போய் தண்ணி ஊத்துறது. காய் நல்லா வரணும்னு காய்க்கு போய் தண்ணி ஊத்துறது. எங்க ஊத்தணும்? வேர்ல ஊத்தினா மரம் மொத்தமா நல்லா வரும். இப்போ வாழ்வின் ஆதாரம் எது? பூசை தான். அதுதான் வேறு. தண்ணி அங்க ஊத்துங்க. உங்க பூசைய ஒழுங்கா செஞ்சீங்கன்னா மேல வர மரமும் நல்லா இருக்கும், இலையும் நல்லா இருக்கும், கிளையும் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க ஒவ்வொன்றையும் தனித்தனியா போய் கேட்டுக்கிட்டு இருந்தா ஒன்றும் பயன்படாது. ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதா இல்லைங்களா? அதான். அப்போ இந்த இடம் 9வது நூற்பா வரணும் கட்டாயம். அகப்பூசை பண்ணணும். அகப்பூசை பண்ணாதான் சிவ தரிசனம் நிகழும். சிவ தரிசனத்துலதான் தத்துவ சுத்தி நிகழும். தத்துவ சுத்தி நிகழும். உலகத்தின் மேல இருக்கிற பற்று எனக்கு விடணும்னா நீங்க பற்ற விடுவதற்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். பூசையை ஒழுங்கா பண்ணீங்கன்னா உலகத்தின் பற்று குறைய தொடங்கிடும். ஆனா நீங்க ஒன்றும் குறைக்க வேண்டாம், அது குறையும். உலகப்பற்று குறையும். ஐயா நான் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் எனக்கு குறையலைன்னா இன்னும் நம்ம பண்ணுனது பத்தலைன்னு அர்த்தம். இன்னும் பண்றது பத்தல, ஒழுங்கா பண்ணல. தெரியுதா? ஒழுங்கா பண்ணலன்னா உண்மைதான். புரியுதா இல்லைங்களா? முதல்ல நம்ம சரியா பண்ணலன்னு தெரிஞ்சா அப்போ கேள்வி நம்ம யாருக்கு மேல வைக்க மாட்டோம், பெருமான் மேல குற்றம் சொல்ல மாட்டோம். இதுக்கு காரணம் நான் தான் ஐயா, நான் ஒழுங்கா பூசை பண்ணியிருந்தா நடந்திருக்க போகுது, நான் ஒழுங்கா பண்ணல, எனக்கு நடக்கல. நாம என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? நானும் தான் பூசை பண்றேன், நானும் தான் பூசை பண்றேன், இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னா இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சரியா? எனவே சிவ தரிசனத்துல ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனம் என்பது என்னதுங்க? ஆன்மாவின் இலக்கணத்தை சிறப்பாக அறிவது. சிறப்பாக அறிவது. அப்ப ஆன்மாவின் இலக்கணத்தை சிறப்பா எப்ப அறியணும்? பூசை செஞ்சாதான் அறிய முடியும். எல்லாம் பூஜையில தான் வந்து நிக்குது. பூசை செஞ்சாதான் நம்முடைய லட்சணம் தெரியும். நம்ம லட்சணம் தெரியும். அதன் பிறகுதான் என்ன ஆகும்? சுத்தி நிகழும். ரெண்டும் தான். ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணுதாங்கய்யா. ஆன்மாவின் லட்சணங்கிறது என்னது? அதுதானே. ஆன்மாவை பற்றி சிறப்பா அறியறது தானே லட்சணம். ரெண்டு ஒண்ணுதான். எனவே அது நிகழும். புரியுதுங்களா? அப்ப அந்த பூஜையை செய்ய 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 என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா ஆன்ம சுத்தி, ஆன்ம சுத்தி துவங்கும். ஆன்ம சுத்தி துவங்கும். இப்ப பாருங்க, தத்துவ சுத்தியும் ஆன்ம சுத்தியும் ரெண்டு ஒண்ணு தானே. ஒன்னா வேறையா? அது இல்ல. சேர்றது சுத்தி கிடையாது. சேர்றது எப்படி சுத்தி ஆகும்? இப்ப பாருங்க, இல்ல இல்ல நான் சொல்றேன். தத்துவத்தோடு கூடி நிக்கிறோம். தத்துவத்தோட கூடி நிக்கிறோம். இப்ப நம்ம குற்றத்தோடு இருக்கிறோம். சரிங்களா?
தத்துவம் நம்ம விட்டு நீங்கிருச்சு. இப்போ தத்துவ சுத்தி ஆயிடுச்சா? தத்துவ சுத்தி ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சா இல்லையா? இப்போ ஆன்மாவும் சுத்தி ஆகணுமா இல்லையா? அது குற்றம் தானே, தத்துவம் போயிடுச்சுல்ல. தத்துவம் என்பது மாயா சம்பந்தம். தத்துவம் என்பது மாயா சம்பந்தம். மாயா சம்பந்தம் நீங்கும் போது கண்மமல சம்பந்தம் நீங்கும். ஆனா ஆணவமல சம்பந்தம் நீங்காது. தத்துவ சுத்தி நிகழ்கிற போது, தத்துவ சுத்தி என்பது என்ன நிகழ்கிறதுங்க? மாயாமலம் தான் நீங்குது. மாயாமலம் நீங்குகிற போது கூடவே என்ன நீங்கும்? கண்மமலமும் நீங்கும். ஆனா ஆணவமலம் இருக்கும். ஆணவமலம் இருக்கும். அந்த ஆணவமலம் நீங்க துவங்குவது எப்பன்னா சிவபூசையில தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிவபூசையில அகப்பூசை செய்கிற போது ஆன்ம சுத்தி துவங்குகிறது. முடியல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிவபூசை செஞ்சா ஆணவமலம் நீங்க துவங்கும். நீங்காது. நீங்க துவங்கும். தத்துவ சம்பந்தம் நீங்கிரும். மாயாமலை நீங்கிரும். கண்மமலை நீங்கும். ஆணவமலை முழுசா நீங்காது. சிவபூசை பண்ணாலும் நீங்காது. சிவபூசை பண்ணாலும் நீங்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு மேலே இன்னும் ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு மேலேயும் ப்ராசஸ் இருக்கு. அது என்னது? இங்கதான் 10 10ஆம் நூற்பா. 10ஆம் நூற்பா. ஏகனாகி இறைபணி நிற்க. ஏகனாகி இறைபணி நிற்க அப்படிங்கிறது 10ல சொல்றாரா இல்லையா? ஏகனாகி நிற்க இறைபணி நிற்க. ஏகனாகி நிற்க இறைபணி நிற்க. ஏகனாகி நின்றல் என்றது அவன் அருளாலன்றி ஒன்றையும் செய்யான் ஆகவே அஞ்ஞான கண்மம் பிரவேசியாங்கிறார். அவன் அருளாலன்றி ஒன்றையும் செய்யான் அப்படின்னு என்னது? எது செஞ்சாலும் அவன் தான் செய்யறான். எது செஞ்சாலும் அவன் தான் செய்யறான். என் செயலாவது யாதொன்றும் இல்லை. என் செயலாவது யாதொன்றும் இல்லை. இப்ப நாம கேட்டாலும் நம்மால இருக்க முடியலையே சொல்றோமா இல்லையா? கேட்கிறோம். ஆமாங்க எல்லாம் பெருமான் தான் செய்யறாருன்னு சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. சொல்லாடி நினைக்க முடியுதா? முடியல. ஏன் முடியல? சிவ தரிசனம் 9ல நின்னாதான் 10க்கு போக முடியும். நம்ம முதல்ல 8க்கு வந்த மாதிரி தெரியல. 8க்கு வந்தாலும் 9க்கு வந்த மாதிரி தெரியல. 9க்கு வந்தாதான் 10க்கு வர முடியும். இதுக்கு முன்னாடி இந்த 8, 9 முடிஞ்சிருக்கணும். என்னது? சிவ ரூபம் நிகழ்ந்திருக்கணும். சிவ தரிசனம் நிகழ்ந்திருந்தா தான் நம்ம அறிவுல நான் செய்யலைங்கிற உணர்வு வரும். அது வரைக்கும் கேட்டுக்குவோம், எல்லாம் பண்ணுவோம், பேசும்போது கூட கவனமா பேசிடுவோம். அறிவுல அந்த நினைப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும். யான் எனதுங்கிற செருக்கு நம்ம என்ன நினைச்சாலும் நம்ம விட்டு போகாது. 1000 முறை கேட்டாலும் 1000 முறை சொன்னாலும் நம்ம விட்டு அது போகாது. ஏன் போகாதுன்னா இந்த ரெண்டையும் முடிச்சிருக்கணும். எந்த ரெண்டையும்? சிவரூபத்தையும் சிவதரிசனத்தையும் நமக்கு அனுபவம் நிகழ்ந்திருக்க வேண்டும். அந்த அனுபவம் நிகழ்ந்தாலன்றி நான்கிற உணர்வு நம்மை விட்டு போகாது. இன்னும் 100 வகுப்பு கேட்டாலும் 1000 வகுப்பு கேட்டாலும் போகாது. எங்க போகாது? போகாதுன்னா போகாதுதான். நம்ம அப்புறம் என்ன சொல்ல முடியும்? ஏன்னா அது நடந்தாதான் இது நடக்கும். அதுவே நடக்கல. அதுவே நடக்கல. இது எங்க நடக்கும்? வராது. புரியுதா இல்லைங்களா? நம்ம நம்ம திரும்ப திரும்ப கேட்க ஏங்க வர மாட்டேங்குது அப்படின்னா வராது சார். ஐயா பண்ணிக்கிட்டே தான் இருக்க வேண்டாம். பண்ற நேரத்துல ஒழுங்கா பண்ணா போதும். 1 மணி நேரம் பண்ணாலும் அந்த 1 மணி நேரம் அந்த விதிப்படி நிக்கணும். 1 மணி நேரம் விதிப்படி நிக்கணும். உங்களுக்கான நேரத்துல நூல்ல சொன்ன மாதிரி பூசை செய்யணும். நூல்ல சொன்ன மாதிரி பூசை செய்யணும். நூல்ல சொல்லி இருக்கிறது என்னன்னா திருப்பி நீங்க 8, 9 போய் கேட்டுக்க வேண்டியதான், படிச்சுக்க வேண்டியதான். சரியா? எனவே அப்படி நின்னாதான் என்ன நிகழும்? இதுலதான் ஏகனாகி இறைபணி நிற்க. இதுலதான் என்ன நிகழும்? சிவ யோகம்.
ஆன்ம சுத்தி, நிறைவு. இந்த ரெண்டு நிகழ்ந்துட்டா திருவடி பேரு தான் சிவபோகம் 11. பத்தாம் நூற்பா சிவ யோகம். சிவயோகத்துல தான் என்ன ஆகும்? ஆன்ம சுத்தி நிறைவாகும். ஆன்ம சுத்தி நிறைவாகும். 11ஆம் நூற்பால என்ன ஆகும்? சிவபோகம் விளையும். இதுதான் இந்த பாட்டு. 3 பாட்டு. தேசுர மருவும் ஆன்ம தரிசனம். தேசு உர மருவும். தேசுனா ஒளின்னு பேரு. இங்க சிவம். சிவத்தை நாடி நிற்கின்ற ஞானத்திற்கு ஆன்ம தரிசனம். முதல்ல என்ன நிகழணும்? ஆன்ம தரிசனம் நிகழும். அடுத்தது ஆன்ம சுத்தி, அதன் பயனாய் ஆன்ம லாபம். ஆன்ம லாபம் என்பது என்னது? சிவத்தோட கூடுறது தான் லாபம். சிவத்தோடு கூட தான் நமக்கு லாபம். நமக்கு சிவத்தோடு கூடினா என்ன லாபம்னு கேட்குறோம். நம்ம என்ன கேட்குறோம்? சிவத்தோடு கூடுனா என்னங்க லாபம்? கோயிலுக்கு போனால் என்னங்க கிடைக்கும்னா, யோ கோயிலுக்கு போனால் என்னையா கிடைக்கும்? சிவத்தை விட என்னையா உனக்கு வேணும்? முதல்ல அதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு லாபம் என்பது என்னது? ஆமாம், உலகத்தோடு கூடினாதான் லாபம் நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையான லாபம் எது? சிவத்தோடு கூடுறது தான் லாபம். முதல்ல அது தெரியணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். சரிங்களா? எனவே தேசுர மருவும் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் என 3 ஆகும். இந்த தசகாரியத்தை 3ஆ சொல்லலாம். தசகாரியத்தை 3ஆ சொல்லலாம். சரிங்க. ஆன்ம தரிசனம்னா என்ன? ஆன்ம தரிசனம் என்ன அப்படின்னா, பாசமது அகல ஞானம் பற்றல். பாசமது அகல ஞானம் பற்றல். பாசம் நீங்க ஞானத்தை பற்றுவதற்கு ஆன்ம தரிசனம்னு பேர். மேல 3 சொல்லி 3ஐயும் கீழே விளக்குறாரு. சரிங்களா? பாருங்க. எது ஆன்ம தரிசனம் என்பது? சிவரூபம், தரிசனம், சுத்தி, இதெல்லாம் தான். பாசமது அகல ஞானம் பற்றல். ஞானத்தை பற்றுவதும் பாசத்தை விடுதலும். ஞானத்தை பற்றுதலும் பாசத்தை விடுதலும் என்னது? ஆன்ம தரிசனம்னு பேர். ஆன்ம தரிசனம்னு பேரு. அடுத்தது தான் பணியை நீத்தல். தான் பணியை நீத்தல், தன் பணியை நீத்தல். சுத்தி என்னது? ஆன்ம சுத்தின்னு என்னது? தன் பணியை நீத்தல். தன் பணியை நீத்தல் என்னது? வேலை செய்யாம வீட்டில் உட்காந்துருக்கிறதா? நான் செஞ்சேன்னு இல்லாம எல்லாத்தையும் செய்யறது. தன் பணியை நீத்தல் என்னது? எல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லாம பெருமான் செய்தது அப்படின்னு சொல்லணும். பெருமானாலே நான் செய்தேன்னு சொல்லக்கூடாது. பெருமானாலே நான் செஞ்சேன். நான் செஞ்சேங்கிறதுக்கு அதுக்கும் ஒன்றும் வேற வித்தியாசம் கிடையாது. கொஞ்சம் பாலிஷ் போட்டு பேசிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். திருவருளாலே செய்தேன், திருவருளாலே செய்தேன், நான் செய்தேன், திருவருளாலே செய்தேன். ரெண்டு ஒன்று தான். ஓடி போயிருந்தார். ரெண்டும் ஒன்று தான். திருவருளே செய்ததே, திருவருளே செய்தது. இங்க நான் எங்கேயாவது சந்தில வந்து உனக்கு முன்னாடி இந்த குரூப் போட்டோ எடுக்கும்போது என்ன செய்வோம்? பின்னாடி என்னாலும் தலையை அப்படி எட்டி காட்டுவோம். என்னங்க போட்டால கேட்டால தெரியாம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு. அது மாதிரி என்ன செய்யறது? திருவருள் செய்தது அப்படின்னு சொல்லும்போது இடையில நம்ம தலையை அப்படி நீட்டி பார்க்கறது. என்னது? திருவருளாலே நான் செய்தேன். ஓடி போயிருந்தார். இதெல்லாம் வேலை இல்லை. திருவருளே நீங்க நில்லுங்க. முன்னாடி திருவருளை நிறுத்தி நாம என்ன செய்யணும்? பின்னாடி எப்படி நிக்கணும்? மறைஞ்சு நிக்கணும். பின்னாடி நிக்கிறதுனா அவரை நிறுத்திட்டு இப்படி தலையை எட்டி இப்படி பார்க்கறது இல்லை. சாமி தாங்க முன்னாடி நிக்கிறாரு அப்படின்ட்டு நாம என்ன செய்யறோம்? பின்னாடி நின்று தலையை காட்டுறது இல்லை. மறைஞ்சு நிக்கணும். ஒண்ணுதான் தெரியணும். சிவம் மட்டும்தான் தெரியணும். சிவம் மட்டும்தான் தெரியணும். ஏன் அவன் எப்படி தாயா நிக்கிறான்? இப்போ அவன் மறைஞ்சு நின்றுகிட்டு இருக்கிறான். எது செஞ்சாலும் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருந்தியா இல்லையா? புறாத்தையும் செஞ்சுட்டு அவன் பின்னாடி நிக்கிறான். எப்படி நிக்கிறான்? தலைகளை எங்காவது காட்டுறானா என்ன? எங்கேயாவது இப்போ திருவருளும் செய்கிறது சொல்றமா என்ன? போன பாட்டு பார்த்தோமா இல்லையா? இருள் நனி இரவிதான் வந்து இறைத்தலும்
இரவில் என்னும் பொருள்களை கண்டு மாதர் பொருந்திடுமாறு போல. இருட்டில் தொலைவனா கிடைக்கல, காலையில கிடைச்ச உடனே சூரியன் காட்ட கண்டேன், ஒரு பைய சொல்றதில்ல, நானே கண்டேன் சொல்றானா இல்லையா? அது மாதிரி பெருமான என்ன செய்யறான், பெருமான் காட்ட இவன் எதை செஞ்சாலும் இங்கேயே அவன் தன்னை காட்டுறதில்லை. எல்லாத்தையும் செஞ்சவனே தன்னை காட்டாம நிக்கிறான். நீ ஒன்னையும் செய்யாதா, நீ எதுக்கு உன்னை காட்டிட்டு இருக்கிற? உனக்கு காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு முதன்மை இருக்கணுமா இல்லையா? உனக்கு என்ன ஒரு முதன்மை இருக்கிறது? ஒரு முதன்மையும் கிடையாது. ஆனா நம்மளால என்ன செய்ய முடியல, அவனை முன்னாடி நிறுத்து சாமி, என் பேரையும் பின்னாடி போட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்கறான். ஏன்? தற்போதான் அடங்கல. தற்போதான் அடங்குனா அது வராது, அடங்குனா அது வராது. ரொம்ப கஷ்டங்க. என்னதான் பேசினாலும் சொன்னாலும் அவ்வளவு சீக்கிரமெல்லாம் வந்துடாது. அப்படி நீங்கிட்ட நாமெல்லாம் யாரு? சீவன் முத்தர். அதெல்லாம் ஆகலைன்னு நமக்கு தெரியும். ஆனால் என்னது இருக்கு, நமக்கு இருக்குதான் செய்யுது. இருக்குதுங்கிறது ஒரு வெக்கமும் வேண்டியதில்லை. குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும், ஆமாங்க இருக்கு, அது எனக்கு இருந்துதான் தொலைக்குது, எங்க போனாலும் முன்னாடி வந்து நிக்குது, எதை செஞ்சாலும் முன்னாடி வந்து நிக்கத்தாயா செய்யுது. குறைஞ்சபட்சம் இருக்கிற குற்றத்தையாவது ஏற்றுக்கொள்ளணும். நீங்க அதை நீக்கிறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல குற்றம் தெரிஞ்சாதானே நீக்கிறதுக்கு உபாயம் தெரியும். குற்றமே தெரியல, நான் நல்ல ஆளு, நான் பெரிய ஆளுன்னு பேசிட்டு இருந்தா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. குறைஞ்சபட்சம் நமக்கு என்ன தெரியணும் இப்போ, ஆமா எனக்கு செருக்கு இருக்கு, எதை செஞ்சாலும் முன்னாடி வந்து நிக்குது. எங்க வந்து நிக்குது? என் அறிவுல வந்து நிக்குதுயா, என் அறிவுல வந்து நிக்குது. வெளியே சொல்றனா இல்லையா? வெளியே சொல்லாம எல்லாம் படிச்சதுனால வெளியே சொல்லாம இல்லாம கவனமா கம்முன்னு இருந்தாலும் உள்ள வந்து நிக்குதா இல்லையா? தன்னெறிஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நம்ம அறிவுக்கு தெரியுமா இல்லையா? வந்து நிக்குது, எதை எடுத்தாலும் முன்னாடி வந்து அதான் நிக்குது. நமக்கு முன்னாடி நம்ம ஆணவம் வந்து நிக்கதான் செய்யுது. நிக்குதுன்னாவது தெரிஞ்சது வைப்போம். எப்போ நீங்கிட்டோம், பூசை என்னைக்கு பண்றோமோ, என்னைக்கு அது பிரகாரம் நிக்கிறோமோ, அதெல்லாம் எப்போ நடக்கட்டும். இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னது, ஆமாய்யா இருக்கு, நல்லா தெரியுது. சிவன் நல்லா தெரியுதோ இல்லையோ, என் ஆணவங்களும் எனக்கு நல்லா தெரியுது. இந்த நிலையாவது வரணும். சித்தாந்தம் 2 வருஷம் படிச்சுட்டு போனோம்னா, போகும்போத இந்த நினப்பாவது நமக்கு வந்துட்டா 2 வருஷத்தை ஒழுங்கா பயன்படுத்திக்கிட்டோன்னு அர்த்தம். அதான் உண்மை. நீங்க சிவத்தை அறிந்து கொள்றதெல்லாம் அறிந்தோம், எவ்வளவு அறிஞ்சோம், அறியல, அதெல்லாம் ரெண்டாவது. ஆணவ மலத்தை அறிந்திரணும், அதுதான் வழி. எனவே அதாங்க போனார், தான் பணியை நீத்தல்னார். தன் பணியை என்ன செஞ்சாரு? நீட்டினார். நீழ்கழல்கள் காட்டி, நீழலே ஆசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றாலும் வெங்குழல் வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நிழலே. நிழலே தான் அது. அது திருவடி நிழல் தான். அது என்ன செஞ்சாரு? நீட்டினார். என்ன அவ்வளவு சாதாரணமா திடீர்னு திருவருள் அப்படி சொல்லிட்டேன், திருவருள் சொல்லு, நீட்டுறாரு. என்ன செய்யறாரு? நீட்டுறாரு. நீழலே, ஏன்னா அதன் அருமை கருதி. எதன் அருமை கருதி? திருவடியின் திருவருளின் அருமை கருதி நிழலையில என்ன செஞ்சிட்டாரு? நீட்டினார். நிழலை நீட்டினார். அதே மாதிரி என்னது, தன் பணியை நீத்தல். விட்டுருவியா அவ்வளவு சீக்கிரம்? எதை நான் செஞ்சாங்கிறது விட்டுருவியாயா? அப்படியெல்லாம் விட முடியாது. அதனால என்ன செஞ்சாரு? தான் பணியை நீத்தல். தன்னை என்ன செஞ்சாரு? இழுத்தாரு. ஏன்? விட முடியாதியா, நீ நினைச்சாலும் விட முடியாது. அதனால என்ன செஞ்சாரு? ஒரு நீட்டினாரு. ஐயா, அதுதான் மெஜாரிட்டி, அதுதான் மெஜாரிட்டி. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அரைகுறை மெஜாரிட்டி எல்லாம் கிடையாது. ஃபுல் மெஜாரிட்டி அதுதான். ஃபுல் மெஜாரிட்டி அதுதான். அதனால என்ன செஞ்சாரு? தான் பணியை நீத்தல், தான் பணியை நீத்தல். அப்போ தற்போதம் கெட்டு நிற்கிறது. தற்போதம் கெட்ட அதுக்கு என்ன பேருங்க? ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தி. அப்ப அது எங்க நிகழ்கிறது? ஆன்ம சுத்தி இங்க பாருங்க, 10 சுத்தி அங்கதானே முடியுது.
9ல ஆரம்பிக்குது, சுத்தி எங்க முடியுது? 10ல. ஏகனாகி இறைபணி நிற்க. ஏகனாகி இறைபணி, அதுதான் தான் பணியை நீத்தல். எது செஞ்சாலும் நான் செஞ்சேன்னு சொல்லாம திருவருளே செய்தது அப்படின்னு நின்னா ஆணவமல வாசனை, கண்மமல வாசனை, மாயாமல வாசனை, 3 வாசனையும் நீங்கும். எப்போ? 10ஆம் நூற்பால சொன்னபடி நின்னா. நாமல்ல இந்திரியம் நம்மளியும் அல்ல வழி நாமல்ல, நாமும் அரணுடைமை. நான் யாரு? அடிமையா. நான் யாரு? அடிமை. எனக்குன்னு ஒரு சுதந்திரமும் கிடையாது. போனா போவேன், நில்லுனா நிற்பேன், செய்யினா செய்வேன். ஐயோ நட்டமாகி போச்சு, அது அவருபாடு. ஆஹா லாபம் வந்துருச்சு, அது அவருபாடு. எனக்கு என்ன கிடையாது? லாபத்தை பற்றியும் கவலை இல்லை, நட்டத்தை பற்றியும் கவலை இல்லை. செய்யினா செய்வேன், உட்காருனா உட்காந்துக்குவேன். இது எப்போ வர்றது? வந்தாதான் தான் பணியை நீத்தல். ஏசில் நேயத்து அழுந்தல். ஏசில்னா குற்றமில்லாத நேயம். நேயப்பொருள் எது? நேயம்னா சிவம் ஒண்ணுதான் நேயப்பொருள். சிவம் ஒண்ணுதான் நேயப்பொருள். அனுபவ பொருள்னு பேரு. அனுபவ பொருள் எது? சிவம். அந்த சிவத்தோடு என்ன செய்யறதுங்க? அழுந்துதல். சிவத்திலே அழுந்துதலுக்கு என்ன பேரு? ஆன்ம லாபம். ஆன்ம லாபம். அப்போ பாருங்க, ஆன்ம தரிசனமாவது பாச நீக்கமும் ஞானத்தை பெறுதலும். ஞானத்தை பெறுதலும் பாசத்தை நீக்குவதும் என்னதுங்க? ஆன்ம தரிசனம். தன்பணியை நீத்தல் ஆன்ம சுத்தி, சிவத்திலே அழுந்துதல் ஆன்ம லாபம். 3க்கும் 3 சொல்லுதான் சொல்றார். ஆன்ம தரிசனம் என்பது என்னது? பாச நீக்கமும் ஞானத்தை பெறுதலும். ஞானத்தை பெறுவதுதான், சிவத்தை பெறுவதில்லை, ஞானத்தை பெறுவது. பாசத்தை பெறுதல் நீக்குதலும் ஞானத்தை பெறுதலும் ஆன்ம தரிசனம். பாசத்தை விடுதல் ஆன்ம சுத்தி. பாசத்தை விடுதல் என்பதுங்க தற்போதத்தை விடுறது. தற்போதத்தை விடுவது ஆன்ம சுத்தி. சிவத்தோடு அழுந்துதல் ஆன்ம லாபம் என்பதை இந்த பாட்டு ஒன்றதோடு படிச்சு பார்த்துருங்க. தேசுர மருவும் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆசிலா ஆன்ம லாபம் ஆக 3 ஆகும். 3ம் பாசமது அகல, தான் என்னதுங்க? ஞானம் பற்றல், தான் பணியை நீத்தல், ஏசில் நேயத்து அழுந்தல் எனும் இவற்று அடங்கும் அன்றே என்ற 3ல் அடங்கும். எது அடங்கும்? தசகாரியம் அடங்கும். 10 காரியமும் 3ல அடங்கும் என்பது இந்த பாட்டுல சொல்றாரு. அடுத்த பாடல் பாருங்க.